நோவாவின் காலம் எல்லா ஜனங்களும் தங்களை கெடுத்து கொண்டிருந்த காலம். பூமியில் உள்ள ஜனங்கள் சீர்கெட்டவர்களாயிருந்தார்கள். அக்கிரமம் மிகுதியாகிக் கொண்டே இருந்தது. தேவன் பார்த்து அந்த நாளில முழு உலகத்தையும் அழிக்கும்படியாக அவர் தீர்மானித்தார். ஹல்லேலூயா. ஆனாலும் கூட சோத்திரம் வேதம் சொல்கிறது, ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில கிருபை கிடைத்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கிருபையில தேவன் நோவா குடும்பத்தை கண்ணோக்கி பார்த்தார். குறிப்பாக நோவா தேவனுக்கு பயந்து ஜீவித்த ஒரு தேவனுடைய மனிதன். அவர் நீதிமானா இருந்தார், உத்தமனுமாய் இருந்தார், தேவனோட சஞ்சரித்துக் கொண்டிருந்தார் என்று வேதம் சொல்கிறது. இன்னைக்கு அந்த அனுபவம் நமக்கு வேண்டும். நீதிமான்களா இருக்கிறோம். ரட்சிக்கப்பட்ட ஞானஸ்நானம் எடுத்த எல்லாருமே நீதிமான்கள் தான், நல்லது. ஆனா அதோடு கூட இருந்து விடக்கூடாது. அதுக்கு மேலான ஒரு நல்ல ஆவிக்குரிய நிலையை அடையணும். அது என்னன்னா உத்தமமான வாழ்க்கை. அல்லேலூயா. உத்தமமான ஜனமாய் நம்ம வாழணும். அந்த உத்தமமான வாழ்க்கை வாழ்வதற்கு வேதம் சொல்கிற ஆலோசனை என்ன? தேவனோடு கூட சஞ்சரித்து தேவ சித்தம் செய்ய என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா.